வணக்கம் நேயர்களே. ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோமணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, முருகாசரணம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பல விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் யூடியூப்லேயும் நம்மளதும் யூடியூப்பில் வந்துட்டு தான் இருக்குங்க. இந்த யூடியூப்பில் வர விஷயங்கள் எல்லாமே எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்து இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா உங்கள் வியாதியெல்லாம் க்யூர் ஆகிடும், 10 நாளைக்கு எலுமிச்சம்பழ சாரோட ஜீரக தண்ணியை சேர்த்திங்கன்னா அப்படி ஆகிடும், இப்படி எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் நல்லாவும் இருக்குது, சில விஷயங்கள் தவறாகவும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயல்பாக செயல்பட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு இயல்பாக இருந்தார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ராகுகாலம், யமகண்டம் அது மாதிரிலாம் பார்க்குறாங்க. அப்போல்லாம் மனசில் பட்டோன்னு செஞ்சாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்கங்க. இப்போ நீங்கள் இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் ஒரு 40-50 வயசில் உள்ளவங்கெல்லாம் கூட பார்க்குறவங்க இருக்காங்க. 60 வயசில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, 70 வயசில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க. இப்போது 20 வயசில் உள்ளவங்க விட்டுருங்க. இந்த 40 வயசு 45 வயசில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் அவங்க சின்ன வயசில் சந்திராஷ்டமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் வரைக்கும் செயல்பட்டிருப்பீங்க. இப்போ யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட, சார் நீங்கள் வேணால் நாளைக்கு காலைல வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னோம்னா, இல்லை சார் நாளைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், நான் எங்கேயுமே போக மாட்டேன். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 நாள் சந்திராஷ்டமம், அஷ்டமி ஒரு நாள், நவமி ஒரு நாள், இப்படியே பிரதமம் ஒரு நாள், இப்படி விட்டிங்கன்னா என்ன வேலை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சந்திராஷ்டமம் உண்மையிலே எதுக்கு பார்த்தாங்கன்னா, ஒருத்தருக்கு மாரகத்துக்கான நேரம் இருக்கும்போது, மரணத்துக்கான அருகாமையில் இருக்கும்பொழுது, நீங்கள் இவருக்கு மரணம் வந்துருமா, இதை தாண்டிட்டால் நல்லா இருப்பாருங்கிற ஒரு சில கணக்குக்காக சந்திராஷ்டமம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ என்னடா, ஒவ்வொரு செயலுக்குமே சந்திராஷ்டமம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை நடத்தணுன்னா கூட சந்திராஷ்டமம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மனம் கொண்டது மாளிகைம்மா, உங்கள் மனசில் வந்து நீங்கள் எனக்கு நல்லா இல்லை, இப்போ இந்த 2 நாள் நீ படுத்தும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா படுத்ததாங்க செய்யும். ஒத்ததை ஈர்க்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் மனசு தான் அதுக்கு காரணம். நீங்கள் மனசளவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இது நல்லா இல்லை, நான் இது இப்படி எனக்கு இந்த 2 நாள் ஏதாவது கெடுதல் நடந்தே ஆகும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, கெடுதலை உங்கள் மனம் ஈர்க்குதுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ் நடக்கும். நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுருவாங்க. அதே போல் தான் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, இது ரொட்டீனாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க உடனே புஸ்தகத்துலேயும் யூடியூப்லேயும் ஜென்ம சனி வந்துட்டால் அவ்வளோதான், நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க, இப்படி ஆகிடுவீங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வருத்தமாக இருப்பீங்க, 2 நாளைக்கு பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க, 2 நாளைக்கு நல்லா சாப்பிட்ருப்பீங்க, 2 நாளைக்கு வேறு எங்கேயா போயிருப்பீங்க, ஒரு நாளைக்கு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருப்பீங்க. இப்படி எல்லாமே கலந்து இருக்குங்க. இது மாதிரி கலந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த படத்தில் கதாநாயகன் நல்லா படிக்கிறாரு, நல்லா ஜம்முன்னு இருக்கார், நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாரு, நல்லா குழந்தை பிறக்குது, குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்க்குறாரு, அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்க. அப்படியே ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த படம் ஓடுமா? ஓடாதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சுவை இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தில் ஒரு 4 சண்டை, அப்பா எதிர்ப்பு தெரிவித்து, அப்புறம் அப்பாவை ஒத்துக்க வச்சு, அதுக்கு ஏதோ ட்ராமா பண்ணி இப்படி எல்லாம் பண்ணால் தான் அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனையும் வரலைன்னா உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்ந்தவங்க ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுக்காக நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் சகஜமாக நடக்கக்கூடியதுங்க. அதிகபட்சமாக நோய்கள் வரும்போது நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். இந்த நோய்கள் நம்ம வழிபாடுகளில் சில ஆலயங்களுக்கு போகிறதுனாலையும் தீரும், சிலருக்கு வைத்தியம் பார்க்கும்போது தீரும், சிலருக்கு தீராமல் இருக்கும். அதோடைய டைம் அது என்னங்கிறத நம்ம ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையோ சாப்பாடுகளையோ பரிகாரங்களையோ நம்ம பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். இந்த மூட நம்பிக்கைக்கு போய்ட்டு சும்மா சந்திராஷ்டமம், ராகுகாலம், யமகண்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி, இப்படி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பாதி நேரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் உங்களால் முழுமையாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல முறையில் வாழ்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதி